பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து கிட்ஸ் டே. குட்டி பிள்ளைங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஒவ்வொரு மண்டேயும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூலில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கிற உங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ எவ்ரி மண்டே குட்டி ஸ்டோரியோடு நான் உங்ககிட்ட வரேன், சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி அந்த வாக்குத்தத்த வசனம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யார்? ஜீசஸ் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். எவ்வளோ நல்ல வசனம் குட்டி பிள்ளைங்களே. அந்த வசனத்தை பிடிச்சிக்கங்க. என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, எதை படிக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு ஆன்சர் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ எப்படி நடக்கணுமோ இந்த உலகத்தில் அந்த வழியை காட்டுவேன். எப்படி பாருங்கள், கைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்மளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு கடவுள் இருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுறதுக்கு கடவுள் இருக்கார். உங்கள் மேலே கண்ணை வச்சு உங்களுக்கு அப்பப்போ ஆலோசனை கொடுக்கறதுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கண் உங்கள் மேலே இருக்கும். அவரை கண் உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்கே போனாலும் உங்களை பத்திரமா பார்த்துப்பாரு. ஒரு வேளை ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, ஏசப்பா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் ஆலோசனை சொல்வார். அவருடைய வழியில் உங்களை நடத்துவார், சரிங்களா? அதுக்காக நம்ம ஜோம்பட போகிறோம். அதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி சொல்லணுமே. ஸோ பைபிள்லேருந்து ஒரு குட்டி ஸ்டோரி. இதை யாரு மேலே அவருடைய கண் இருந்தது, யாருக்கு தரிசனத்தை கொடுத்தாரு சின்ன வயசுலே, குட்டி பிள்ளையிலே. அதாவது அன்னாள் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. ஸோ நிறைய பேர் ஏளனம் பண்ணாங்க. மலடி, குழந்தை பெற தகுதியே கிடையாது, இது என்ன அந்த அம்மா அப்படின்லாம் நிறைய கிண்டல் பண்ணாங்க. ஒரு நல்லா தெரியும், ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லைன்னா அந்த அம்மா மாதிரி இவ்வளோலாம் மனசை கஷ்டப்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஈவன் ஹஸ்பண்ட் கூட அவங்க மேலே அன்பாக இருந்தார். ஆனாலும் குழந்தைலேங்கிற ஒரு பாரம் அவங்கள ரொம்ப அழுத்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு அங்கே போய் கண்ணீர் வடித்தாங்க. கடவுளே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணாங்க. பொருத்தனை மீன்ஸ் இதை செஞ்சீங்க, நான் நிச்சயமாக அதை செய்வேன் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த தேவாலயத்திலே பணிவிடை செய்வான். இந்த தேவாலயத்தில் நான் கொடுத்துறேன், இந்த ஆலயத்துக்கு நான் கொடுத்துட்றேன், இந்த ஆலயத்திலே இருப்பான், ஆலயத்திலே பணிவிடை செய்வான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஸோ அது மாதிரியே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பையன் பிறந்தான். பேர் சாமுவேல். நிறையா பேருடைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சாமியலில். ஸோ தமிழில் சாமுவேல். ஸோ அந்த சாமுவேல் என்ன பண்ணுறான், தேவாலயத்தில் அழுது கண்ணீர் வடித்ததுனால கிடச்ச குழந்தை. ஸோ அதை என்ன பண்ணாங்க அந்த அம்மா, அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய அப்படியே நான் ஆலயத்துக்கு கொடுத்துட்றேன், ஆலயத்திலே வளரட்டும், உயிரோடு இருக்க வரைக்கும் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரியே குழந்தை பிறந்துச்சு, சர்ச்சில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ சர்ச்சில் வந்து ஒரு வயசான தாத்தா இருந்தாங்க. அவர் பேர் ஏலி. அந்த சர்ச்செல்லாம் பராமரிப்பாங்கள்ல, சர்ச்சை பெருக்கணும், க்ளீன் பண்ணணும், ஐயர் வந்தால் அது எல்லா கதவை திறக்கணும், மைக்கெல்லாம் செட் பண்ணுறாங்க சர்ச்சிலே. அன்றைக்கி என்ன இருக்கோ, பட் எனிவே சர்ச்சில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் அங்கே இருந்து பணியாற்ற, கடவுள்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் செய்கிற ஒரு பெரியவர். ஸோ அவர் வந்து ஏலி தாத்தா. அந்த ஏலி தாத்தாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணு கூட சரியாக தெரியல. அப்போது என்ன பண்ணாங்க, ஓகே நைட் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கேட்குது, சாமுவேலே அப்படின்னு கேட்குது. அப்போது முடிச்சுட்டு தாத்தா கூப்பிட்றாரு போலுக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போகிறான்.
என்னை கூப்பிட்டீங்களா? இதா இருக்கேன், அடியேன் இதோ இருக்கிறேன் அப்படிங்கிறான். நான் இருக்கிறான். கூப்பிட்டீங்களா தாத்தா? நான் இங்கே இருக்கேன். உடனே தாத்தா சொல்கிறாரு, இல்லையே நான் உன்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? சாமியிலே சாமியிலேன்னு சத்தம் கேட்டதே. இல்லையே நான் கூப்பிடலையே, போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. சரிங்க, போய் அவன் இடத்துல போய் படுத்துக்கிறான். படுத்து கொஞ்ச நேரம் ஆகலாம். அப்போ தான் தூக்கம் வர்ற டைம். அதுக்குள்ள சாமியிலே சாமியிலே அப்படின்னு சத்தம் கேட்குது. மறுபடியும் ஓடி போகிறான் தாத்தா கிட்ட. தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா? இல்லையே நான் கூப்பிடலையே, எனக்கு சாமியிலே சாமியிலேன்னு கேட்டுச்சே, அப்போ நான் கூப்பிடலையே. அப்போ தான் தாத்தா நினைக்கிறாரு, ஒருவேளை கர்த்தர் கூப்பிடுறாரோ, சாமியில கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ சொல்றாரு, ஓகே, இனிமேல நீ கூப்பிட்டா கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்ன. சரிங்களா? கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன் சொல். உடனே சரின்னு சொல்லிட்டு திருப்பி போய் தூங்குறாரு. திருப்பியும் கேட்குது, சாம்வேலே சாம்வேலேன்னு கேட்குது. உடனே திருப்பியும் அந்த குட்டி பையன் முழங்கால் போட்டு அது வரைக்கும் தாத்தாவை போய் டிஸ்டர்ப் பண்ணான். பட் இப்போ தாத்தா சொல்லி கொடுத்துட்டார்ல, ஒருவேளை கர்த்தர் கூப்பிடுறாரா இருக்கும் உன்னைய அப்படின்னு சொன்னோடனே முழங்கால் போட்டு இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தாவே சொல்லும், அடியேன் இருக்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் இருக்கேன். எவ்வளோ அழகா சொல்றாரு பார்த்தியா? தாத்தா சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஆனால் கர்த்தர் அந்த டைம்லலாம் நிறைய பேருக்கு தரிசனம் கொடுக்கலையாம், நிறைய பேர்கிட்டலாம் பேசலையாம். அந்த டைமில் யாரை தெரிந்து கொண்டாரு? குட்டி சாமுவேல் கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? பெரிய பெரிய காரியத்தெல்லாம் அந்த அந்த இதில் நடக்க போகிற காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. அது பெரிய டாபிக் வேண்டாம். ஸோ பெரிய பெரிய ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட எப்படி பேசுவாரோ, இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, நீங்களாம் அப்படி இருங்க அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசிகிட்ட பேசுகிற மாதிரி அன்றைக்கி அந்த குட்டி சாமுவேல் கிட்ட பேசுகிறாரு, சாமுவேல் கிட்ட பேசுகிறாரு. பார்த்தீங்களா? ஏலி தாத்தா எவ்வளோ பெரியவர், அந்த சர்ச்சிலே வருஷமாக இருக்கிறவர், காலங்காலமாக ரொம்ப காலமாக இருந்தவர், அவர்கிட்ட பேசல. பட் குட்டி சாமுவேல் கிட்ட பேசுறாரு. அந்த ஊர்ல நடக்க போறது, அந்த கோயில் சர்ச்சில் நடக்க போறது, அது என்ன பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய விஷயத்தை பேசுறாரு. ஸோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. பாத்தீங்களா? இதான் ஜீசஸ் உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். உங்க மூலமா உங்க ஏரியால நடக்க போற சில காரியங்கள் கூட சொல்லுவாரு. வாலிபர் சொப்பனங்களை காண்பார்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்க கடவுளே வந்து பேசுவாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை உங்களுக்கு? ஜீசஸே உங்ககிட்ட நேரில் பேசினா எப்படி இருக்கும்ல? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோமா? எப்படி குட்டி சாமுவேலை கூப்பிட்டு சில காரியங்களை சொன்னாரோ, பெரியவங்க கிட்ட சொல்லாததை குட்டி பிள்ளைங்கிட்ட சொல்றாரு, குட்டி சாமுவேல் கிட்ட சொல்றாரு. பொருத்தனை பண்ணப்பட்ட பிள்ளை, ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை, கடைசி வரைக்கும் உயிர் இருக்க வரைக்கும் கடவுளுக்காகவே வாழ்வான்னு ஒப்படைச்ச பிள்ளைகிட்ட, அதனால கர்த்தர் சின்ன வயசுல தீர்க்க தரிசியா மாறாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அவர் சொன்ன விஷயம் நிறையா இருக்கு. அதை காலையில கேட்குறாரு, ஏலி தாத்தா கேட்குறாரு. சொல்லி அவருக்கு அதாவது அவங்க குடும்பத்தில் நடக்கிறத இவர் மூலமா சொல்றாரு. எப்படி அந்த குட்டி சாமுவேல் கிட்ட பேசினாரோ உங்ககிட்டயும் பேசுவார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்றீங்களா? அதான் வசனம். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த குட்டி சாமுவேல் தீர்க்கதரிசிய அவர் சொல்றத கேட்டு செஞ்சார். நீங்களும் அவர் என்ன மனசுல பேசுறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? கோடான கோடி ஸ்தோத்திர பலி சொல்லி நம்ம ஜெபத்தை ஏறெடுக்க போறோம். அந்த ஸ்தோத்திரத்தை துதிய அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபத்தை அங்கீகரிப்பார். குட்டி பிள்ளைங்களா ஜெபம் பண்ணலாமா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறேனே, தாத்தா பேர் என்ன? அந்த சர்ச்சில் இருந்த தாத்தா பேர் என்ன? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை ஆன்ட்டிக்கு மெசேஜ் பண்ணுறீங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று,
அந்த குட்டி பையன் பேர் என்ன? ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் அனுப்ப போகிறோம். அன்றைக்கி சர்ச்சில் பார்த்து கிஃப்ட் கொடுத்தோம். நீங்கள் இதில் ஆன்சர் பண்ணீங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயோ மெசேஜ்லேயோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கிஃப்ட் தேடி வரும். 2 கேள்வி கேட்டிருக்கேன். ஈஸியான கேள்வி. அந்த சர்ச்சில் இருந்து அந்த தாத்தா பெயர் என்ன? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன அந்த குட்டி பையன் பேர் என்ன? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? 4 கோடி ஸ்தோத்திர பலி. இது நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்கீங்க. இதில் உள்ள ஸ்தோத்திர பலி ஒரு பேஜ். நம்ம உண்மையாக அந்த இருதயத்திலிருந்து ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 1:24 படி 6ஆம் நாளில் ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பித்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:27 படி 6ஆம் நாளில் தானே தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:3 படி தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகளையெல்லாம் முடித்த பின்பு தேவரீர் அதிலே ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கின தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:7 படி மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதின தேவனாகிய கர்த்தரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:18 படி மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3:8 படி பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இப்போதும் குட்டி பிள்ளைங்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம். உலகமெங்கிலும் உள்ள குட்டி பிள்ளைங்க அப்பா எக்கச்சக்கமா இருப்பாங்கல்ல சார். ஏசப்பா, எல்லாரும் உங்களுக்கு தெரியும் சுவாமி. அந்த குட்டி பிள்ளைகளுக்காக நம்மளோட பாத்துல வருகிறோம். சின்ன வயசுலேயே இன்னைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அப்பா என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த வசனத்தை பிடிச்சிட்டு சின்ன வயசுலேயே உம்மோடு வாழ, உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழ, உம்முடைய ஆலோசனைப்படி நடக்க, அதை வந்து கேட்குற கிருபை ஒருவேளை அந்த வசனம் மூலமாக அம்மா அப்பா மூலமாக கிடைக்கலாம், இல்லை சர்ச்சில் கிடைக்கலாம், இல்லை பைபிள் வாசிக்கும் போது கிடைக்கலாம், இல்லை சாமுவேல்கிட்ட டைரெக்டாக பேசினாரே அது மாதிரி கூட உங்கள்கிட்ட பேசலாம். ஸோ அப்பா இன்னைக்கு குட்டி சாமுவேலை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. ரீசன் அவர் அவங்க அம்மா அந்த முழுசும் உங்களுக்குன்னு ஒப்படைச்சிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்களையும் நாங்கள் முழுசும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அப்போ தான் நீங்கள் அவங்கள முழுசும் உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு உமக்காக வாழ்கிறதுக்கு அவங்கள வழி வைக்க முடியும், வழி சொல்ல முடியும், போதிக்க முடியும், அவங்க கண்ணை வச்சு அவங்கள பாதுகாக்க முடியும். அப்பா இப்பொழுது சுவாமி எங்கள் குட்டி பிள்ளைங்க அத்தனை பேரையும் உங்கள் கையில் நாங்கள் தருகிறோம். அப்பா தருகிறோம். உங்கள் ஆலோசனைப்படி நடத்துங்கப்பா. அம்மா அப்பாவாலலாம் இப்போல்லாம் எது சொல்கிறதையும் யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படி ஒரு உலகத்தில் வாழ்க்கையில் அதை இது பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, ஃபோனை பார்த்துறாங்க, அவங்க இஷ்டப்படி வாழ்கிறாங்க. ஆனால் உங்ககிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளைங்களை உங்கள் சத்தியத்தில் நீங்கள் அவங்களை நடத்த முடியும் சுவாமி. அப்பா நமக்கு நன்றி 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 கோடி 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 நன்றி. ஹல்லேலூயா. அப்பா அந்த பிள்ளைங்களை உங்கள் வழியில் நடத்துங்க சுவாமி. அப்பா குட்டி சாமுவேலை பேசி ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசனமாக அவர்கிட்ட பேசி அந்த ஊரில் நடக்கிறத, அந்த கோயிலில் நடக்க போகிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, திருந்ததற்கு வழி சொன்னீங்க. அப்பா அதே போல் இந்த பிள்ளைங்களையும் ஆண்டவரே அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்கள பயன்படுத்தும். சிறு வயதிலேயே
ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக, மற்றவர்களை உமக்கு வழி நடத்துகிறவர்களாக அவங்களை நீ மாற்றப் போகிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைங்களையும் இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கிட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஆமா ராஜா, ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும். உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்குறோம். எப்படி சாம்பேலோட பேசுனீரோ அதே போல குட்டி பிள்ளைங்களோட பேசுங்கப்பா. இந்த உலகத்தில் குட்டி பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைங்களே ஜெபம் பண்ணீங்களா? ஓகே, குட்டி பிள்ளைங்களோட பேரண்ட்ஸும் ஜெபம் பண்ணுவாங்க, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கூட சேர்ந்து அந்த கதை கேட்கறது மட்டும் இல்லை, அந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை கொண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை ஜீசஸ் செய்ய போகிறார். சரியா? அவர் பேசுகிற சத்தம் உங்கள் காதில் கேட்கும், அதுபடி நடக்கணும். அது யார் மூலமாக அவரோட சர்ச்சில் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க சொல்கிற வசனங்கள் மூலமாக கேட்கும். பைபிள் வாசிக்கும் போது சில வசனங்கள் உங்ககிட்ட பேசும். ஸோ உங்கள் அம்மா அப்பா சொல்லும்போது அந்த வசனம் உங்கள்கிட்ட பேசும். அந்த வசனத்தை கேட்டு இப்போ நான் இதை மாதிரி நான் சொல்லும்போது அந்த வசனம் உங்களுக்கு பேசும். ஸோ ஜீசஸ் உங்கள் கூட இருக்காரு. அவர் கண்ணை உங்கள் மேலேயே வச்சிருக்கிறாரு. அவரு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அதுபடி நடத்திங்கன்னா உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்வார். எப்படி குட்டி சாமுவேலை கொண்டு உலகத்தில் பெரிய காரியங்களை செஞ்சாரோ, தீர்க்கதரிசியாக அந்த உலகத்தில் வச்சுருந்தார், அதே போல் உங்களையும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த உலகத்தில் கர்த்தர் வைப்பார். அநேகரை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழும்பதற்கு உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அந்த விதமாக எல்லா கிட்ஸும் பயன்படும்படியாக ஜெபம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நடத்தும்.